ஹாய், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? 1 வீக் அப்புறம் இப்போ தான் வெளியே வந்திருக்கேன். லாஸ்ட் வீக் வக்கான் போயிருந்தேன் பார்த்தீங்களா? செம்ம ரெஸ்பான்ஸுங்க, சான்ஸே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருந்தது. எல்லாருமே ஆக்சுவலாக அதுதான் என்னோடய ஃபஸ்ட் வீடியோ. நான் சும்மா விளையாட்டுக்கு தான் எடுத்து போட்டேன். ஆனால் செம்ம ரெஸ்பான்ஸு, கண்டினியூவாக வீடியோ பண்ணு அப்படின்னு சொல்லி பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்ததுனால சரி உங்களுக்காக பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேமரா எடுத்து கிளம்பியாச்சுங்க. ரொம்ப தூரம்லாம் வரல, பக்கத்துலேயே தான், ரூம்லேருந்து ஒரு 500 மீட்டர்ஸ் பீச், அப்புறம் அதோடு சேர்ந்து ஒரு பார்க்கு. உங்களுக்கு காட்டுறேன் ஒமானில் பீச்லாம் எப்படி இருக்குது, பார்க் எப்படி இருக்குது, எவ்வளோ சூப்பராக அதை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. சூப்பராக இருக்கும். ஸ்டார்டிங்லேயே வரவேற்கிற மாதிரி செம்ம அழகாக கிராண்டாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். செம்ம அழகாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, எல்லாரும் வாங்க அப்படியே ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருக்கலாம். எல்லாத்தையும் சுற்றி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. Subscribe and share the video everywhere. கயாக் ஜோன்னு போட்டிருக்காங்க. கயாக்னா எனக்கு என்னன்னு தெரில, அரபிக்கில் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஆல்ஃபபெட் எழுத்துலாம் இங்கிலீஷ்லாம் தான் இருக்குது, இங்கிலீஷ் ஆல்ஃபபெட் தான். ஆனால் அதோட மீனிங் எனக்கு தெரில. கயாக்னா ஒரு வேளை லேக்குன்னு இருக்கலாம், தெரிலையே. நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபைனலாக நம்ம இந்தியாவில் இருக்கிற மாதிரி ஐ லவ் இந்தியா, ஐ லவ் தேனி, ஐ லவ் தமிழ்நாடு அப்படின்னு ஒரு இது வச்சுருப்பாங்கள்ல, அந்த மாதிரி இங்கே ஒரு ஐ லவ் ஒமான் வச்சுருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்துட்டோம், காட்டுறேன். ஒரு முக்கியமான இடத்த காட்டுறதுக்கு தாங்க நான் வந்திருக்கேன். நம்ம ஊரில் எப்படி ஜல்லிக்கட்டோ அதே மாதிரி இங்கே வந்து குதிரை பந்தயம் நடக்கும். இங்கே வந்து அது வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. எப்படின்னா அவ்வளோ அது வந்து ஒரு பெருமைன்னு நினைப்பாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். பார்த்ததில்ல, அதையும் ஒரு நாள் உங்களுக்கு நான் காட்டினேன். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? உள்ளே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த இடத்துல அதை ட்ரெயின் பண்ணுவாங்க. இல்லை, நிறைய ஹார்ட்ஸ்லாம் இருக்குது. ஆக்சுவலாக நமக்கு இங்கே வீடியோ எடுக்க அலோடே கிடையாது, கேட்டு தான் எடுக்கணும். சும்மா நம்ம கார்டன் இதெல்லாம் எடுத்துக்கலாம். ஆனால் இந்த கண்ட்ரி ஆளுங்களை எடுக்கணும்னா அவங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் எடுக்கணும். இல்லை அவங்க வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடாது. அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டுன்னு சொல்ல முடியாது. அவங்க அதை விரும்ப மாட்டாங்க வீடியோவில் வர்றத. இதை பாருங்களேன், நம்ம சின்ன வயசில் விளையாடினதெல்லாம் ஞாபகம் வருதில்ல. இந்தியா விட்டு வேறு கண்ட்ரிக்கு போனால் ரொம்ப மிஸ் பண்ணுவோம் எல்லாத்தையுமே. இதெல்லாம் பார்க்குறப்ப தான் நமக்கே தெரியும் நம்ம பெரிய 90s கிட்டு அப்படின்னு சொல்லி. பாருங்க, குட்டி ட்ரெயின். ஆக்சுவலாக ஈவினிங் ஸ்டார்ட் ஆகும். இதுலேயே ஏறிடலாமா? இல்லை, வேணாம், அசிங்கமாக திட்டுவாங்க. எல்லாமே சின்ன சின்ன பசங்களுக்கு தாங்க, 5 இயர்ஸ்க்கு உள்ளே இருக்க பசங்களுக்கு தான். இதெல்லாம் நம்ம திருவிழாலலாம் இதை நம்ம வந்து ரொம்ப பெருசாக பார்த்துப்போங்க. பாருங்க, ரொம்ப குட்டி பசங்களுக்காக பார்த்தாவே தெரியும். பாருங்களேன், சில்ட்ரன்ஸ் பார்க்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு இருக்கோம். எவ்வளோ அழகாக அந்த வழியெல்லாம் எப்படி சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். ரெசிடென்ஷியல் ஏரியானால ஈவினிங் அப்புறம் மார்னிங் சின்ன குழந்தைங்கள்லாம் ஃபுல்லாக இருப்பாங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு இது நமக்கு கிடைக்கிறதில்ல. இங்கே எல்லா ரெசிடென்ஷியல் ஏரியாவிலுமே இந்த மாதிரி ஒரு பார்க் இருக்கும். பெரிய கார்டன், ஒரு பார்க்கு, வாக்கிங் போகிறதுக்கு, பெரியவங்க வாக்கிங் போகிறதுக்கு, யோகா பண்ணுறதுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த இடம். எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். சூப்பராக வெயில் அடிக்குதுங்க. நான் என்னமோ நினச்சி வந்தேன். சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சாண்ணா, சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சிங்க. அதனால் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இந்தியாவுக்கும் இங்கேயும் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அதிகமாக இருக்குங்க கல்ஃப் கண்ட்ரிஸ்.
பீச்சோட என்ட்ரன்ஸே வேறு லெவலில் இருக்குதா, அப்படி தாங்க சூப்பராக எல்லாமே பண்ணி வச்சுருப்பாங்க. பீச்சில் சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்கும் தெரியுமா நம்ம மெரினா பீச்சில், அந்த மாதிரியும் இங்கே நிறைய இருக்குங்க. சூப்பராக இருக்குது, கடைங்க நிறைய இருக்குது. இப்போ ஓப்பன் கிடையாது, ஈவினிங் ஒரு 4 o'clock மேலே தான் ஓப்பன் ஆகும். அதெல்லாம் அப்போ வந்து பார்க்கலாம். சின்ன பசங்க விளையாடுறதுக்காக சூப்பராக ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த எனக்கு அதோட நேம் தெரில, அந்த பைக்கோட நேம். சின்ன பசங்க அதை நான் காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே அவங்க ஃபிஷ்ஷிங் வந்து இங்கே ஒரு பெரிய பிஸ்னஸ்ங்க. அதுக்காக அவங்க எப்படி ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஒரு பெரிய பெரிய ஸ்டாச்சு மாதிரியே வச்சுருக்காங்க பயங்கரமாக. எவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்கள், ரோடு எல்லாமே. ஒமானில் இருக்க ஒரு பெட்ரோல் பங்க், ஒமான் ஆயில். ஓகே கைஸ், இதோட நான் கிளம்புறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். லாஸ்ட்டாக கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி, ரொம்ப ஃபேமஸான சாய், கடக் சாய்ன்னு சொல்லுவாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். அதை விட இந்த ஷாப்பில் இருக்க டெக்கரேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போ வந்தாலுமே இந்த ஷாப்புக்கு தான் வருவேன். செம்ம சூப்பராக இன்டீரியர்லாம் டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே, வீடியோஸ் நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், சஜஸ்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் எல்லோரையும் பார்க்குறேன். பாய்.